இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 10க்கான முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ப்ரோமோக்காக நாங்க எத்தனை நாள் போராடி இருக்கோம் தெரியுமா? அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் எங்களை ஒரு போராட விட்டீங்க தெரியுமா? சத்தியமா சொல்றாங்க, இந்த சீசனை மறக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீலை போட்டுட்டு அந்த ரீலை டிலேட் பண்ணிட்டு ஓடுனீங்க தெரியுமா? மறக்கவே மாட்டேன், சத்தியமா உங்களை மறக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பார்த்த பிறகு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போனா இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான முதல் ப்ரோமோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி பாட்டு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வைபா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா ஒருத்து வருமா, ஒருத்து தான். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ப்ரோமோலாம் ஓகே தான், ப்ரோமோ ஓகே, சேதனனுக்கான என்ட்ரி ஓகே, சேதனனுக்கான டான்ஸ் ஓகே, அந்த பிக் பாஸ்க்கான பாட்டு எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஐலோகோன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான ஐலோகோ, இந்த ஐலோகோ மட்டும்தான் எங்கேயோ இவங்க சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஐலோகோவை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லி தோணுது. பட் இருந்தாலும் இந்த ஐலோகோக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை நம்ம மெதுவா டீகோட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். உங்ககிட்ட வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். இந்த ஐலோகோக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி, ஓகே, ப்ரோமோ பத்தி பாத்துறலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ப்ரோமோக்கு வந்து 6 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நான் பயங்கரமா தவம் கிடந்தேன். ப்ரோமோவே காணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சரி, ஓகே, ப்ரோமோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசி முடிச்சிட்டேன். முக்கி தொண்டை கிளிய ஒரு வீடியோ பேசிட்டு வந்தா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டு ப்ரோமோ பார்க்கும்போது ப்ரோமோ உண்மையா நல்லா இருந்துச்சு. சேதனனுக்கான என்ட்ரி, முக்கியமா சேதனனுக்கான ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அந்த பாட்டுல உள்ள லைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே என்ன லைன்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஊரே தான் காத்திருக்கு 100 நாள் கார்னி விழாக்கு, ஆட்டம் தான் ஆரம்பிச்சாச்சு, கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லைனை வைக்கிறாங்க. சத்தியமாங்க, இந்த 100 நாள் கார்னி விழாக்கு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த வருஷம் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டீங்க. ரொம்ப மற்ற லாங்குவேஜ்லாம் எங்களை வெறுப்பேற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா என்ன லைன் வருதுன்னா, கண்டென்ட்டுக்கு இனி பஞ்சம் இல்லை, 100 நாள் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது தப்பு. கண்டென்ட்டுக்கு வேணா பஞ்சம் இல்லாம இருக்கலாம், ஆனா கவலைகள் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வீக்கெண்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சே நாங்க கிறுக்காயிரும். ஏன்னா வீக்கெண்டு நாங்க ஒண்ணு நினைப்போம், பட் நீங்க ஒண்ணு பேசுவீங்க. அந்த வகையில கவலை இல்லாமலாம் இருக்க மாட்டோம். கண்டிப்பா நிறைய கவலைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையோட வாரம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கண்டென்ட்டும் இருக்கும் நம்புறேன். பார்த்து பண்ணுங்க. பாரு மாதிரி ஒரு 10 பேரை உள்ள இறக்குனீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. பார்க்கலாம். அடுத்ததா ஒரு லைன் வந்துச்சு. அது என்ன லைன்னா, மார்னிங் ஆனா வேக்கப் சாங்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா இந்த லைன் வந்து 100% உண்மை. ஏன்னா டெய்லி முழிச்சோன்னே அந்த பிக் பாஸ் லைவை போட்டு மார்னிங் சாங் வந்துட்டா, இல்ல மார்னிங் சாங் என்ன போட போறாங்க, அந்த சாங்கை வச்சு நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணிட்டு இருப்போம். அந்த வகையில மார்னிங் சாங் அப்படிங்கிறது உண்மையாவே நமக்கு பழகி போச்சு. டெய்லி அங்க என்ன பாட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுக்கே நம்ம வெறியா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த வகையில அது வந்து உண்மையான ஒரு லைன் தான். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு லைன் ஒண்ணு வந்துச்சு. அந்த லைனை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பா வந்துச்சு. அந்த லைன் மட்டும் இல்ல, அங்க ஒரு சீன் காமிச்சாங்க அந்த ப்ரோமோல. என்ன லைன்னா, நல்ல நேரம் கூட தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. ஓகேவா? அந்த லைன் வந்தப்போ அங்க என்ன சினாரியோ காமிக்கிறாங்கன்னா, ஒரு கப்பல்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எங்க உட்கார்ந்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. எப்படி லைனை பாத்தீங்களா? நல்ல நேரம் கூட தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைனை வச்சுட்டு ஒரு ஜோடி வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்து இருக்கும்போது டிவி பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அங்கிட்டு பார்த்தா போன சீசனோட கார் டாஸ்க் போயிட்டு இருக்குது. அங்க திவ்யா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓய் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சீன் அங்க டிவில ஓடுது. இங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பண்ணாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு உண்மையான லைன் தான். நல்ல நேரம் கூட தள்ளி போச்சு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான லைன் தான். ஏன்னா பொங்கல், தீபாவளி இதெல்லாம் கூட நம்ம லைட்டா தள்ளி வச்சுட்டு இந்த பிக் பாஸ்க்காக உட்கார்ந்துருப்போம். அந்த வகையில் அது ஒரு உண்மையான லைன் தான். ஆனா அவங்க கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு தெரியுமா? நல்ல நேரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நைட்ல கொண்டு வச்சிருக்க தெரியுமா? நீ அங்க நிக்கிற நீ. அது மட்டும் இல்லாம இந்த வேக்கப் சாங், அந்த ஒரு லைன் வந்துச்சுல, வேக்கப் சாங் கூட பழகி போச்சு அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம விஜய், பாரு அண்ட் வினோத் இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கான சீனை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு கைஸ். உண்மையாவே அந்த ஓவரால் ப்ரோமோ பார்க்காம கொஞ்சம் வைப்பா இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோமோ வந்தோடனே நம்ம தம்பி அருண் வந்து ஃபோன் பண்ணாப்ல. அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ப்ரோமோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு விஜேஸ்க்கான ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே விஜேஸ்க்கான ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஆனா
பயமுள்ள அந்த ட்ரெஸ்ஸை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? நோ, என்னடா இவன் மாடு மேய்க்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான், பாருனா சட்டையில மணிலாம் தொங்குது, ஏதோ மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இஜேஎஸ் பிடிச்சி போட்டு கலாச்சிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அவ்வளவு நேரம் அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் உண்மையாவே எனக்கு ஏதோ மாடு மேய்க்கிற ட்ரெஸ் மாதிரி ஆகி போச்சு. அங்கங்க மணி இதெல்லாமோ தொங்குது, ஒரு மாதிரி ஃபுல் கோட் மாதிரி வேற போட்டிருக்காப்ல. நல்லா தான் இருந்துச்சு, ட்ரெஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவன் சொன்னது என் மண்டைக்குள்ள உட்காந்துட்டு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடமும் ஒரு மாதிரி புல்லெல்லாம் கொட்டி போட்டுருந்துச்சு, கொஞ்சம் அப்படி கனெக்ட் ஆயிட்டாப்ல. பட் என்ன கேட்டா ட்ரெஸ் வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி வைபா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த பாட்டு தான் தூக்கி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கூட சொன்னோம் ஏஐ வச்சு முடிச்சிருவாங்களோ, ஃபுல்லா ஏஐ வச்சு எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க, ஏஐ வைக்கல, ரியலா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல 2-3 லைன் வந்துச்சு, எல்லா சீசனும் கெத்து, இதுதான் சீசன் 10 அப்படின்ட்டு. அடுத்தது எவிக்சன் காக்கும் சாமி அப்படின்னு ஒரு போர்டு போட்டு கீழே வந்து ஒரு சாமி மாதிரி வச்சு அந்த சாமிக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. எவிக்சன் காக்கும் சாமின்னு போட்டுட்டு பிடிச்சவங்களுக்காக உடைப்போம் தேங்காய், பிடிக்கலன்னா அவங்களுக்கு போடுவோம் பூஜை அப்படின்ற மாதிரி ஒரு லைனை காட்டுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எவிக்சன் காக்கும் சாமி, அடுத்தது வந்து ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு மாதிரி சூனியம் வைக்கிற மாதிரி ஒரு இதாக காட்டுறாங்க. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். பிடிச்சவங்களுக்காக நம்ம ஸ்டோரி போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடுவோம். அதே ஒரு நபரை பிடிக்கலனா தூக்கு, எப்படியா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பறத்தோம். ஸோ அந்த வகையில் அந்த லைனும் கொஞ்சம் உண்மையான லைன் தான். ஸோ ஓவராலா பார்க்கும்போது எனக்கு அந்த மொத்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சு, வைபா இருந்துச்சு. சொல்ல போனா வைபா இருந்துச்சு. ஏன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா போக போக புரியும், பார்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏதோ அது பேர் என்ன சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி அந்த பில்ல கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாட்டா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன் ஒரு மாதிரி வைபா பாட்டு போட்டு ஒரு மாதிரி ஜாலியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்னோம்ல, கார்னி திருவிழான்னா ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்க போகுது, ஒரு மாதிரி ஃபன் பண்ண போறாங்க, ஒரு மாதிரி சர்க்கஸ் கூட மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஆக்சுவலா அந்த தீமை ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் அந்த வீட்டுக்கான தீமும் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா சும்மா ஒரு விஷயத்த காமிக்க மாட்டாங்க, வீட்டுக்கான தீமும் கார்னிவல் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் ஓவரால் அந்த ப்ரோமோ, அந்த பாட்டு, அண்ணனுக்கான டான்ஸ் மாஸ் பண்ணிட்டாப்ல ப்ரோ, மாஸ் பண்ணிட்டாப்ல. அண்ணன் ஒரு மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடுறாப்ல, பார்க்க ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. மாஸ்னானோ நீ மாஸ்னா, நீ மாடு மேய்க்கிற ட்ரெஸ்லாம் இல்லடா, அது சூப்பரா இருக்கா, நீ மாஸா இருக்கா. ஸோ மொத்தத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஒரு பஞ்ச் லைன் வேற வச்சிருந்தாங்க, இங்க 1 நினைச்சா 10 நடக்கும், அதாவது இங்க 1 நினைச்சா 10 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் வேற கொடுக்குறாப்ல. ஸோ இது என்ன எதுக்கு என்ன ரீசனுக்கு இந்த பஞ்ச் லைன் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசனும் போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும்னு ஒன்று சொன்னாங்க, அது கடைசி வரைக்கும் புரியல. அந்த வகையில் இந்த சீசன் இங்க 1 நினைச்சா 10 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக பார்க்கும்போது ப்ரோமோ வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் பட் அந்த ஐலோகோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து பண்ணிருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டு ரவுண்ட் இருந்த மாதிரி இருக்கு. இங்க ஒரு ரவுண்ட் அப்படி இருக்கு, ஓவல் ஷேப்ல இருக்கு, அங்க ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கு, நடுவில் கேமரா சிம்பிள் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 1ல மட்டும் ஒரு கை தூக்குற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுதான் ஆக்சுவலா ஏதோ உள்குத்துன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம கொஞ்சம் பொறுமையா டீகோட் பண்ணி என்னென்ன விஷயங்கிறத நம்ம நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, நான் முன்னாடியே சொன்ன விஷயத்தை தான் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அதை நம்ம நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். ஓவராலா பார்க்கும்போது இந்த ப்ரோமோ இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கலாம்னு சொல்லி தோணுது. கலர் வைஸ் ஓகே, கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அப்படியே தூக்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பட் எல்லா சீசன் நம்ம இப்படிதான் சொல்லுவோம், இன்னும் பண்ணிருக்கலாம்னு. அதே தான் இந்த சீசன், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன கேட்கும்போது ஓவராலா இந்த ஐலோகோக்கு நான் 10க்கு ஒரு 7 மதிப்பெண்கள் கொடுப்பேன். ஒரு 7 மதிப்பெண்கள் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கான கருத்து, உங்களுக்கான மதிப்பெண்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஓவராலா இந்த ப்ரோமோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் தாங்க பாவம், ப்ரோமோ வரலன்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி ஒரு வீடியோ பேசிட்டேன், உட்காந்து கதறி ஒரு வீடியோ பேசிட்டு இங்கே வந்து பார்த்தா ப்ரோமோ விட்டு வச்சிருக்காங்க, தொண்டை சேர்த்து போச்சு. ஸோ திரும்ப உட்காந்து இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். மறக்காம உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு அந்த ஐலோகோ கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். அண்ட் இன்னும் வீடியோஸ்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அந்த எவிக்ஷன் அப்படிங்கும்போது அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு சுட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரியல் ஃபோட்டோவான்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்து அதை டீகோட் பண்ணி நாளைக்கு பேசலாம். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நாளைக்கு பார்க்கலாம்.